தாப்பு, தாளம்பூ, தாயார் தந்த செம்பகப்பூ. சும்மாவா சொன்னாங்க ரத்த பாசம் சுண்டி இழுக்கும்னு? இந்த வயசுலயே அந்த பாசம் தன்னை மீறி வந்திருக்கு. மாமா, பிஞ்சுக்கு வந்த இதே பாசம் உங்களுக்கும் வரும், கண்டிப்பா வரும். என்ன கொஞ்சம் லேட்டா வரும், அதுக்காக நான் காத்திருக்க ரெடி. ஆப்பூ அல்லிப்பூ, அக்கா தந்த அல்லிப்பூ. ஓய் ருத்ரா, எப்படி இருக்கான் தம்பி பாப்பா? நல்லா இருக்கான். உனக்கு இவனை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வேணா ஒரு தடவை தூக்கி பார்க்கட்டுமா? வேண்டாம் வேண்டாம், சின்ன குழந்தை இல்ல, கொஞ்ச நாள் போகட்டும், அப்புறமா தூக்கலாம். ஓகேவா? சரி, நான் உட்கார்றேன். என் மடியில ஒரு தடவை வைக்கிறீங்களா? சரி, உட்காரு, நல்லா உட்காரு. சமணம் போட்டு உட்காரு. பாத்து பத்ரம். அங்க பாருங்க, அக்காவை பாருங்க. அக்காடா, பாரு பாரு, அக்காவை பாரு. அம்மா ருத்ரா, பாப்பாவோட போட்டோ எடுத்துக்கலாமா? இல்ல வேண்டாம், அப்பாக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க. இங்க பாருமா, உனக்கு எப்பப்போ பிடிக்குதோ அப்பெல்லாம் வந்து தம்பி பாப்பாவை பாத்துட்டு போ. நான் உன்னை எதுவுமே சொல்ல மாட்டேன். நீ வந்துட்டு போனங்கிறதையும் யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன். ஓகேவா? சரி, போதும். தம்பி பாப்பாவுக்கு உடம்பெல்லாம் வலிக்கும்ல, அப்புறமா தூக்கிக்கலாம். இப்ப எடுத்துக்கிறேன். வட 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 வட. என்ன இது இப்படி? அங்க பாருங்க, அக்கா பாருங்க, நல்லா இருக்கா? இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. ஸ்வேதா, என்ன ஸ்வேதா இது? ருத்ரா, ஐயோ, அப்பா தேர்றார் போல இருக்கு. நான் அப்புறம் வரேன். பாத்து பாத்து. என்ன ஸ்வேதா, திடீர்னு இவ வந்து இங்க உட்காந்துருக்கா? நான் சொல்லல அண்ணி, அந்த பக்கம் இருந்த ஒரு ஆளு தானா இந்த குழந்தை இழுத்துட்டு வரும்னு. அதான் இன்னைக்கு என் குழந்தைய பார்க்க இவ வந்திருக்கா. நாளைக்கு இந்த குடும்பம் மொத்தமும் வரும். மொத்தமும் வரும்போது முத்தரச மாமா என்ன பண்ணுவாரு? இது ஒண்ணு போதும் அண்ணி, நான் பாத்துக்கிறேன். என் கணக்கு தப்பாது, எல்லாமே சரியா முடிஞ்சிடும். டேய் செல்லம், இங்க பாரு. டேய், ஐயோ அழாதடா, அழக்கூடாது. ஸ்வேதா, என்னாச்சு? ஏன் பாப்பா அழுதுகிட்டே இருக்கு? குடு, நான் கொஞ்ச நேரம் கையில வச்சிருக்கேன். இல்ல நீ வேண்டாம் வேண்டாம், யார் கையில வச்சிருந்தாலும் இப்போதைக்கு அழுகை நிறுத்த மாட்டான் போல. ரொம்ப நேரமா அழுதுட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு அதுக்கு பசிக்குதுன்னு நினைக்கிறேன், அதனாலதான் அழுகைய நிறுத்த மாட்டேங்குது. சரி இரு, நான் போய் பால் ஆத்தி எடுத்துட்டு வரேன். எவ்வளவு நாளைக்கு தான் நம்ம புட்டி பால் கொடுத்து சமாளிக்கிறது? தாய்ப்பால தான் நோய் எதிர்ப்பு சக்தி வரும்னு சொல்லுவாங்க. இந்த குழந்தை தான் என்னோட துருப்பு சீட்டே. இவனுக்கு ஏதாவது ஒண்ணுனா என்னால தாங்கிக்கவே முடியாது. பரவாயில்லையே, குழந்தைய தூக்கி வச்சதுக்கே உனக்கு தாய்ப்பாசம் ஒட்டிக்குச்சு. ஆமா, இப்போ தாய்ப்பாலுக்கு எங்க போறது? இங்க பாரு ஸ்வேதா, இங்க வந்து நடந்ததெல்லாம் மறந்துட்டு நீ தாய்ப்பால் அது இதுன்னு பேசிட்டு இருக்க. தாய்ப்பால கொடுக்கலாம். எப்படி கொடுக்க முடியும்? எப்படி சொல்லு ஸ்வேதா, எப்படி கொடுக்க முடியும்? இருங்க சொல்றேன் அண்ணி. ஒண்ணு பண்ணலாம், ஏதோ தாய்ப்பால் பேங்க்னு ஒண்ணு இருக்குல்ல, அங்க கிடைக்குமா? அங்க போய் வேணா வாங்கிட்டு வந்து கொடுக்கலாமா? பெத்த தாய் இருக்கும் போது மத்த தாயோட பால் எதுக்கு அண்ணி? என்ன சொல்ற? இது வெண்ணிலாவுக்கு பிறந்த குழந்தை தானே, அவ பாத்துக்குவா. புரியலையா? இது வெண்ணிலாவோட குழந்தை தானே, அவளே தாய்ப்பால் கொடுக்கட்டும். ஸ்வேதா, நடக்கிற கதையை பேசு. ஸ்வேதா மனசு வச்சு எது நடக்காம போயிருக்கு சொல்லுங்க? பேசுறபடி பேசினா எல்லாமே நடக்கும். இப்ப பாருங்க என்ன பண்றேன்னு. அழாதடா, ஐயோ அழாதடா செல்லம், அழாதமா. என்னடா அழாத அழாத. அழக்கூடாது. ஓ அழாதடா கண்ணா. என்னாச்சு? குழந்தை ஏன் அழுகுறான்? சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத.
மாமா என்னை ஏத்துக்கல, அதனால குழந்தையும் பார்க்கவே இல்லை. அந்த டென்ஷன்ல பாலே சுரக்கல. பொட்டிப்பால் குடுக்கறதுக்கு ரெடி தான், அதுவும் குழந்தை ரொம்ப இஷ்டமா எல்லாம் குடிக்க மாட்டேங்குது. குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு ஒரு மாதிரி பயமா இருக்கு. அழாதடா, அதான் உன்கிட்ட வந்த. இந்த குழந்தைக்கும் பால் கொடுத்து பசி ஆத்திரியா? வெண்ணிலா, இன்னொரு குழந்தை இருந்திருந்தா கொடுத்திருப்பல்ல, அப்படி நினைச்சு கூட. கரெக்டான இடத்துல அடிச்சிருக்க ஸ்வேதா, இது இப்போ சரியா வேலை செய்யும். சரி குடுக்கறேன், கொடுங்க. வெண்ணிலா, எதுக்கு அவ குழந்தைய வாங்கின நீ இப்போ? லூஸ் தனமா பண்ணத. குழந்தைய முதல் கொடு. இல்ல முத்து மாமா, பசியில குழந்தை அழுவுது, அதான் கொஞ்சம் பால் கொடுத்துட்டு வந்துடுறேன். வெண்ணிலா, தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காத. அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். தயவு செஞ்சு என்ன வேண்டான்னு சொல்லிடாத. குழந்தை பாவம்ல. குழந்தை பாவன்றதெல்லாம் ஓகே, அது உன் குழந்தையா? இன்னொரு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறதுலாம் பாவம். சும்மா இரு கொஞ்ச நேரம். வெண்ணிலா, இது வேற யார் குழந்தையும் இல்ல, இது முத்தரச மாமாவுக்கு பிறந்த குழந்தைதான். அதனாலதான் உரிமையா உன்கிட்ட தூக்கிட்டு வந்து தந்த. உனக்கு 2 குழந்தை பிறந்துச்சுல்ல, பாவம் அதுல ஒண்ணு தவறிடுச்சு. அந்த குழந்தையா இந்த குழந்தைய நினைச்சுக்கோயே ப்ளீஸ். தாய்ப்பால் இல்லைன்னு சொல்லாது. சரி வெண்ணிலா, நான் வேணான்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? மாமா விடு, குழந்தை தானே. இதை மாதிரி நீ குழந்தைன்னு பார்த்துருந்தனா இதனால தேவையில்லாத பிரச்சனை வரும். இதே காரணம் சொல்லி அவ ரூமுக்குள்ள வருவா, உரிமை கொண்டாடுவா. இதெல்லாம் அப்புறம் நாளைக்கு எங்கேயோ கொண்டு போய் விடும் சொல்லிட்டேன். இங்க பாரு முத்து மாமா, எனக்கு இப்ப எதுவுமே தோணல. இந்த குழந்தையோட அழுக மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது. இது உன் குழந்தைன்னு ஸ்வேதாக்கா சொன்னதுனால பால் கொடுக்கல. தாய்ப்பால் இல்லாம வேற ஒரு குழந்தை அழுதுச்சுன்னா கூட அந்த குழந்தைக்கும் கொடுப்பேன். உன் பேரை சொல்லி பொய்யா கேட்டா கூட கொடுப்பேன் முத்து மாமா. இந்த பாரு, நீ தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்க. இது பெரிய பிரச்சனைல போய் முடியும். என்னாச்சுன்னு தெரியல. ஏய் ஸ்வேதா, என்னாச்சு? குழந்தை எங்க? நிம்மதியா பால் குடிச்சிட்டு இருக்கான். இனிமே தாய்ப்பாலை பத்தி எந்த கவலையும் இல்ல, போறப்பெல்லாம் கிடைக்கும். சென்டிமெண்டா வெண்ணிலாவை அடிச்சிட்டல, இன்னொரு குழந்தை இருந்திருந்தா அதுக்கு கொடுத்திருக்க மாட்டியான்னு கேட்டேன். அதுல விழுந்தவதான் உடனே பால் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. அவனும் அமைதியா பால் குடிக்க ஆரம்பிச்சிட்டான். பா ஸ்வேதா, உன் மூளை உண்மையிலேயே எங்கேயோ வானத்துல இருந்து வந்ததுன்னு நினைக்கிறேன். எக்கச்சக்கமா வேலை செய்து உன் மூளை. நான் ஜெயிக்கணும்னு நினைக்கும் போது என் மூளை நிறையவே வேலை செய்யும். ஆனா ஒரே ஒரு வினோதம் பாருங்க. நீ என்ன வினோதம்? தான் குழந்தைன்னு தெரியாமலேயே வெண்ணிலா பால் கொடுத்துக்கிட்டு இருக்கா. தனக்கு பிறந்த குழந்தைன்னு தெரியாம முத்தரச மாமா அதை தடுத்துட்டு இருக்காரு. ஸ்வேதா, கடைசி வரைக்கும் நம்ம உண்மைய மறைச்சே தீரணும். எனக்கு இருக்கிற ஒரே பிடிமானம் அந்த குழந்தை தான். அப்படி இருக்கிறப்போ அதுல இருக்கிற ரகசியத்தை நான் வெளிப்படுத்துவேனா? நிச்சயமா சொல்ல மாட்டேன். அவளுக்கு அது தெரியவும் போறதில்ல. அவ மக என் மக, அவ புருஷன் என் புருஷன், அவ வாழ்க்கை என் வாழ்க்கை. நான் வாழ வேண்டிய வாழ்க்கையை அந்த வெண்ணிலா புடுங்கினால, இப்போ அவ வாழ்க்கையை மொத்தமா நான் புடுங்கிட்டேன். இதான் இந்த ஸ்வேதாவோட சூட்சமம்.
உங்க அப்பா என் கனவுல வந்து, ஸ்வேதா, நான் உண்மையான மருமகளா நினைக்கிறது உன்னை மட்டும்தான். அதனால இந்த குடும்பத்தோட ஆண் வாரிசா உன் வயித்துல இருந்து நான் பொறுக்க போறேன், அது உனக்கு சம்மதமான என்கிட்ட கேட்டார். இத்தனை நாள் மாமா வந்து என் கனவுல சொன்னதுனாலதான் நான் அமைதியாவே இருந்தேன். இப்போ குழந்தையாவே வந்து பிறந்துட்டாரு. இதுக்கு மேல என்னால காத்துட்டு இருக்க முடியாது. இது நம்ம குழந்தை மட்டும் இல்ல, உங்க அப்பாவும் தான். அப்பாக்கு இருக்கிற மாதிரியே குழந்தைக்கும் வலது மார்புல மச்சம் இருக்குனே. ஏன் எனக்குள்ள திடீர்னு இவ்வளோ குழப்பம்? பூங்குது சொல்கிற மாதிரி ஒரு வேளை நிஜமாலுமே மச்சம் இருக்கா? சேச்சே, அதெல்லாம் போய் நம்ம செக் பண்ணி பார்த்தோன்னா அதோட கேவலம் எதுவுமே கிடையாது. ஐயா, இதில் குழந்தை பிறந்த தேதி, டைம், இது எல்லாமே கரெக்டாக குறித்து வச்சுருக்கோம். இந்தாங்க. பார்த்துடலாம். அருமையான நட்சத்திரம் பரணி நட்சத்திரம், மகாராணியோட அமைப்பு. பரணி நட்சத்திரம் தரணி ஆளும்னு சொல்லுவாங்க. நல்ல செல்வாக்கான ஆளா உங்க பொண்ணு வருவா. ஜாதகத்தை முழுமையா கணிச்சு அப்புறமா உங்களுக்கு நோட் போட்டு தர்றேன். வேற ஏதாவது உங்களுக்கு கேட்க வேண்டியிருக்கா? வேற என்னன்னா, குழந்தைக்கு புண்ணியாட்சரம் போடணும், அதுக்கப்புறம் தொட்டியில் போட்டு பேர் வைக்கணும். அதுக்கு ஒரு நல்ல தேதி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். வர்ற புதன்கிழமை வளர்பிற சுப முகூர்த்த நாள். அன்னைக்கு காலையில 9 to 10 ரொம்ப நல்ல நேரம், அற்புதமான முகூர்த்த நேரம். அன்னைக்கே பேர் வைக்கிறத பண்ணிக்கங்க. புண்ணிய அர்ச்சனையும் அந்த நேரத்திலே பண்ணிக்கலாம். சரிங்க ஐயா. அப்புறம் தம்பி, ஒரு சந்தேகம் உங்ககிட்ட கேட்கலாமா? கேளுங்க ஐயா. உங்க ஜாதகப்படி உங்களுக்கு நிச்சயமா ஒரு ஆண் வாரிசு பிறந்திருக்கணும். பொண்ணுதான் பிறந்திருக்கிறதா சொல்றீங்க. அதான் ஒரே குழப்பமா இருக்கு. அந்த குழப்பத்தை நான் தீக்கட்டுமா? மாமாவுக்கு ஆண் வாரிசு இருக்குன்னு சொன்னீங்கல்ல, எனக்கும் முத்தரசு மாமாவுக்கும் பிறந்த ஆண் வாரிசு இவன்தான். இவங்க ஏன் மேல இருக்கிற கோவத்துல குழந்தைய ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. உங்க ஜாதக கணிப்பையே பொய்யாக்க பாக்குறாங்க. உங்க கணக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு. நான் குழந்தை பிறந்த நேரத்தை தர, பெண் குழந்தைய விட 2 நிமிஷம் தள்ளி தான் பிறந்திருக்கான். அண்ணி, அது கொண்டு போய் அவருக்கு கொடுங்க. இதுல பிறந்த தேதி நேரம் எல்லாம் குறிச்சிருக்கேன். அந்த பெண் குழந்தை அக்கானா என் பையன் தம்பி. ஆனா விஞ்ஞான கணக்குப்படி முதல்ல பிறந்த குழந்தைதான் இளையவங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா என் பையன் தான் அண்ணன். சரி சரி, அந்த குழப்பம்லாம் வேண்டாம், விட்டுருங்க. 2ஆவதா பிறந்த என் பையன் தம்பியாவே இருந்துட்டு போகட்டும். என் குழந்தைக்கும் 16ஆம் நாள் பேர் வைக்கணும். அதுவும் மாமா முன்னால இருந்து நடத்தி வைக்கணும். என் குழந்தைக்கும் ராசி நட்சத்திரம் எல்லாத்தையுமே குறிச்சு கொடுத்துருங்க. 2 குழந்தையும் ஒரே நேரத்துல சேர்த்து தொட்டில் கட்டி பேர் வைக்கலாம். ஏய், நீல அடங்கவே மாட்டியா? உன் குழந்தைக்கு முத்தரசனுக்கு என்ன சம்பந்தம்? உனக்கு வேணா தனியா தொட்டில் கட்டி ஊஞ்சல் அடிக்கோ. அதை விட்டுட்டு தேவையில்லாம இங்க மூக்கணும் வச்சு கலாட்டா பண்ணாத. என்ன கார்த்திக், வாய் நீளுது? சும்மா திருப்பி திருப்பி சம்பந்தம் இல்லங்கிற. யாருக்கு சம்பந்தம் இல்லடா? என் குழந்தைக்கு முத்தரச மாமா தான் அப்பா. அப்படி இருக்கிறப்போ அந்த குழந்தைக்கு ஃபங்க்ஷன் வச்சா என் குழந்தைக்கும் பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் நடத்தி தான் ஆகணும். அவருதான் என் குழந்தைக்கும் பேர் வைக்கணும். அதுதான் நியாயம்.
தம்பி நான் அப்ப கிளம்புறேன், நீங்க முடிவு பண்ணிட்டு சொல்லுங்க. வர்றேங்க. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? அசிங்கப்படுத்துறியா? அளவுக்கு மீறி போயிட்டு இருக்க நீ. உரிமை கொண்டாடுறதுக்காக குழந்தைகள் தான் தேவலாம் பேசுறது நல்லா இருக்காது ஸ்வேதா. என்ன மாமா, நானும் பாக்குறேன். எங்கேயோ வீசி எறிஞ்ச குழந்தைய தூக்கிட்டு வந்த மாதிரி திருப்பி திருப்பி கேவலமா பேசிட்டு இருக்கீங்க. இதுவும் உங்க புள்ளதான், உங்க புள்ளதான். இங்க பாரு ஸ்வேதா, இன்னொரு வாட்டி அண்ணன் பேரை இழுத்த அவ்வளவுதான் சொல்லிட்டேன். கார்த்திக், இது முத்தரச மாமாவுக்கு பிறந்த குழந்தைதான். எந்த கோயில்ல வேணாலும் எங்க வேணாலும் வந்து சத்தியம் பண்ண சொல்லி நான் வந்து பண்றேன். சத்தியம் தான் உனக்கு சக்கரை பொங்கலாச்சே. நீ தான் எங்க வேணாலும் வந்து சத்தியம் பண்ணுவியே, உன்னை பத்தி தான் தெரியுமே. இங்க பாரு, அதெல்லாம் அப்போ. இப்போ எனக்கு முழுமையான அங்கீகாரம் கிடைச்சு தாலி கட்டி குழந்தையும் வந்ததுக்கு அப்புறம் நான் இதுக்கட போய் சொல்லணும்? நான் சொல்றது உண்மைதான், உண்மைதான், உண்மைதான். சரி, நீ சொல்றது மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா, குழந்தை உண்மையிலே முத்தரசனுக்கு தான் பிறந்திருந்துச்சுன்னா, உன் குழந்தைய கீழே போட்டு தாண்டு பாப்போம். அப்படி சென்டிமெண்ட் அடிக்கிறியா? பச்சை குழந்தைய போட்டு தாண்டி நிரூபிக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. இதுலயே தெரியுதே மாமா இவளோட லட்சணம். நிச்சயமா இவ போய் தான் சொல்றா. சாக்கு போக்கு சொல்லி சமாளிக்கிறா பாருங்க. எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. இந்த குழந்தை முத்தரச மாமாவுக்கு பிறந்ததுதான். இது சத்தியம். இதை நான் இப்போவே நிரூபிச்சு காட்டுறேன். ஸ்வேதாக்கா, வேண்டாம் ஸ்வேதாக்கா, குழந்தையெல்லாம் போட்டு தாண்டாதீங்க. குழந்தைக்கு ஏதாவது ஆயிட போகுது. அப்போ நான் போய் சொல்றேன்னு இவங்க எல்லாம் நேரா சொல்றாங்க, நீ சுத்தி வளைச்சு சொல்ற? இல்ல, பொய் சத்தியம் பண்ணா மட்டும்தான் குழந்தைக்கு ஏதாவது வரும். நான் பண்றது நிஜ சத்தியம். அப்படி இருக்கிறப்போ குழந்தைக்கு என்ன ஆகும்? எதுவுமே ஆகாது. நீ நல்ல எண்ணத்துல சொல்றதாவே நான் நினைச்சுக்கிறேன். ஆனா நீ சொல்றத நான் கேட்டேன்னா அடுத்த நிமிஷமே இவங்க எல்லாரும் என்ன தப்பா பேசுவாங்க. நான் என்னமோ அடுத்து உங்க குழந்தைய தூக்கிட்டு வந்து பொய் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி நினைச்சுப்பாங்க. நான் செய்யறதுதான் சரி. என்னை யாரும் தடுக்க வேண்டாம். இது முத்தரச மாமாவுக்கு பிறந்த குழந்தைதான். இது சத்தியம், சத்தியம், சத்தியம். இது தப்பா இருந்தா நானும் சரி, இந்த குழந்தையும் சரி, படாத கஷ்டம் எல்லாம் படுவோம். இதை நான் ஒத்துக்கிறேன்.